ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala Samayal. இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ்க்கு நான் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா, ஒரு எலுமிச்சம்பழம். இதை வச்சு ஜூஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 2 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெல்லிக்காயெலாம் அந்த கொட்டை பகுதியை எடுத்துகிட்டு நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொட்டை பகுதி ரொம்ப பட்டுதுன்னா உங்களுக்கு நல்ல துவர்ப்பாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா நெல்லிக்காவையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண நெல்லிக்காவை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட நீங்கள் இஞ்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜூஸ்க்கு இஞ்சி போடலை, புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச நெல்லிக்காய் புதினாவோட இப்போ நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம ஒரு லெமனோட ஜூஸும் புளிய போகிறோம். அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா அரைச்ச ஜூஸை இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம். நீங்கள் வடிகட்டாமலும் குடிச்சிக்கலாம். பட் வடிகட்டாமல் குடிக்கிறப்போ உங்களுக்கு திப்பியாக குடிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அந்த நெல்லிக்காயோட சாரெல்லாம் ஜூஸில் இறங்கியிருக்கும். இது வெறும் சக்கை தான். இதை நம்ம தூக்கி போட்டுக்கலாம். இப்போ அந்த ஜூஸ் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெல்லிக்காயோட துவர்ப்பு, எலுமிச்சம்பழ பழத்தோட புளிப்பு எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் தேன் இருந்தால் தேனும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நெல்லிக்காய்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெல்லிக்காயில் கேலரிஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா இந்த ஜூஸை கண்டிப்பாக குடிங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணும். அதுக்காக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் காலைல வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.